ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது R8C ப்ளஸ் மாடல். ஸோ இதில் வந்து சி எரர்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஎம் வந்து சென்ஸ் ஆகலை, 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரோட்டர் ஹெட்டும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை. ஸோ இது எல்லா ப்ராப்ளமும் கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பவர் ஆன் பண்ணிவிட்டு இது ஸ்டாண்டர்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் டிஸ்பிளே, இது வந்து டைமர் டிஸ்பிளே. ஸோ இதில் இருக்கிற கீபேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பு ரன்னிங்கில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், இது வந்து ஆர்பிஎம்மோ டைமரோ செட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஆஃப்டர் டைமிங் கம்ப்ளீஷன் பிரேக் அப்ளை பண்ணுறது, இது வந்து நியூமரிக் டிஜிட்ஸு அப் அண்ட் டவுன் கீஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து ஆர்பிஎம் செட் பண்ணுறது பாருங்கள். செட் கீயை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் மறுபடியும் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைமர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோலேருந்து அப் டு 99 மினிட்ஸ் ரன் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டமர் தேவை வந்து 10 மினிட்ஸு, 1500 ஆர்பிஎம்மில் 10 மினிட்ஸு. ஸோ அது செட் பண்ணி முடித்த உடனே செட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா செட் கீ ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி என்ன டைமரும் ஆர்பிஎம்மும் செட் ஆகிருந்தோம் அந்த மெட்டீரியல் தான் வந்து நிற்கும். ஸோ இது முடித்த உடனே இப்போ வந்து மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ளஸ் மாடல் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 600 to 1000 அந்த பர்டிகுலர் ஆர்பிஎம்மில் உங்களுக்கு வந்து ரோட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சென்ஸ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா 1500 ரீச் ஆகிடுச்சு. டைமர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 9 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு லாஸ்ட் 1 மினிட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 0 வந்த உடனே ஒரு இண்டிகேட்டர் சவுண்டு கொடுத்துட்டு இப்போ 1500 கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது இல்லைங்களா. இதே ஆப்ஷன் வந்து நீங்கள் எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும், ஹை ஆர்பிஎம்னு சுற்றிட்டு இருக்க எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சடனாக டவுன் ஆகும். அட் சேம் டைம் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ 2 லைட்டுமே ரெட்டில் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்க, இப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ மறுபடி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி இந்த க்ரீன் கலர் லைட் எரியணும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் லைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அவ்வளோதான், டன். தேங்க்யூ.